out, they started shooting all of their neighbors. Their neighbors weren't fighting with them. They were getting along okay with their neighbors. And I was surprised. Everybody was surprised. And it actually worked in reverse because their neighbors then turned against them. Now Iran has one more opportunity to end its threats to America and her allies, and we hope they take it. Either way, America and the entire world will soon be much safer and will be a much more secure planet. In addition to all of this, we're working on so many different things. You know, our economy was fantastic. We had a Dow at 50,000. They say it couldn't happen in 4 years. It wouldn't happen during my term. But if I got anywhere close, it would be a great success. Well, in my first year, we hit 50,000. And with the S&P, they said... ஈரான் மீதான தாக்குதல் ராணுவ நடவடிக்கையை தவிர அது போர் கிடையாதுன்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். இது தொடர்பாக ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ்குமார். அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான மின்சார நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது 5 நாட்கள் தாக்குதலை நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் இன்று மாலை ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது மேலும் சில தகவல்களை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். செய்தியாளர்களிடம் பேசுகின்ற போது அவர் தாங்கள் எந்த விதமான அணு ஆயுதங்களையும் வைத்திருக்க மாட்டோம் என்று ஈரான் தங்களுக்கு உறுதி அளித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானோடு விரைவில் பேச்சுவார்த்தை நல்ல முறையில் சென்று கொண்டிருப்பதாகவும் விரைவில் அவர்களோடு ஒரு நல்ல ஒப்பந்தம் எட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் ஈரான் மீது அவர் தாக்குதல் நடத்தியதற்கு சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு காரணமே ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது, அது அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லிதான் அவர் ஒரு தாக்குதலை தொடங்கியிருந்தார். இந்த சூழ்நிலையில் ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்க மாட்டோம் என்று உறுதி அளித்திருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் வழங்கிய இந்த வாய்ப்பை ஈரான் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்றே தான் கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர விரைவில் ஹார்மஸ் ஜலசந்தி பகுதி திறக்கப்படும் எனவும் தானும் தற்போது ஈரானுடைய புதிய உச்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள புதிய மொஸ்தபா கமேனி அவர்களும் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியை இணைந்து கண்காணிப்பு பணியை மேற்கொள்வோம் எனவும் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பேச்சுவார்த்தை நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த டீல் என்பது விரைவில் அனைத்து தரப்பினருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒப்பந்தமாக அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த ட்ரம்ப் கூறிய இந்த கூற்றுகளை ஈரான் தரப்பு மறுக்கிறது. அதாவது நாங்கள் எந்த விதமான அணு ஆயுதங்களையும் வைத்திருக்க மாட்டோம் என ஈரான் உறுதி அளிப்பதற்காக ட்ரம்ப் கூறிய இந்த கூற்றுகளை ஈரான் தரப்பு மறுத்திருக்கிறது. அப்படி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நாங்கள் நடத்தவில்லை என்று ஈரான் தரப்பு ஒரு புறம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இது ஈரான் மீதான அந்த தாக்குதல், போர் நிறுத்தம் ஆகியவற்றை நோக்கி செல்வதற்கான சமிகைகளை ட்ரம்ப் அவர்கள் வழங்குவதாகவே நாம் பார்க்க முடிகிறது. இந்த தற்காலிக சண்டை நிறுத்தம் என்பது நீண்ட காலத்திற்கான ஒரு சண்டை நிறுத்தமாக மாற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அமெரிக்காவும் அதற்கான சமிகைகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது. அதை நோக்கி அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் பயணப்படுகிறார்கள் என்பதே ட்ரம்பினுடைய இந்த கூற்றுகளை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.